அரசியல், விளையாட்டு, சினிமா இதில் எந்த செய்தியை உடனே அறிய விரும்புகிறீர்கள் என்பது குறித்து பொள்ளாச்சி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்தனையும் விரும்பி பார்க்குற நியூஸ்னா அரசியல் நியூஸாக தான் இருக்கும். இங்கே ஒவ்வொரு பார்ட்டி நமக்கு நிறையா பார்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ அந்தந்த பார்ட்டி ஒவ்வொரு பார்ட்டிக்கான ஒவ்வொரு கொள்கைகள் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த கொள்கையில் எந்த பார்ட்டி நமக்கு வந்தால் நமக்கு சரியானதை செய்வாங்கங்கிறத நம்ம முடிவு செய்யறதுக்காக நமக்கு தெரிஞ்சுக்கணும், விரும்பி பார்ப்பேன். அதனால் உங்களுக்கு பயன் இல்லை. அப்போ தான் நம்ம சரியான தலைவர் தேர்வு செய்ய முடியும். அந்த தலைவர் உட்காந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த தலைவர் சரியாக தேர்வு செஞ்சு மக்களுக்கானதை செய்வாங்க. அதனால் விளையாட்டு தான். ஏன் விளையாட்டை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மக்கள் யாருமே இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு மூவி எல்லாமே மேபி அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால யாருமே வெளியே வரதில்லை. இதனால் மக்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலைஸ் ஆகிறதில்ல. அதனால் மேபி எல்லோரும் வெளியே விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோஷியலைசேஷன் கிடைக்கும். அரசியலை பிடிச்சிருக்குது அப்படின்னு தனிப்பட்ட ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே நம்ம சொல்கிறோம், வாயளவில் எல்லாமே திட்டங்கள் எது இருந்தாலுமே அதை சாத்தியப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இந்த அரசியல் தான் தரும். அப்போ அது பிடிக்கிறது தானே நியாயமான ஒரு இதாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பயன். எனக்கு பிடிச்ச தனிப்பட்ட ஒரு பலன் அப்படின்னு பார்க்குறப்ப, அரசியலை பிடிச்சு நேசிக்கிறப்ப நல்ல தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம். நான் உடனே அறிய விரும்புறதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியலை தான் நான் பார்ப்பேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் என்பது நம்ம தனியாக பார்க்க வேண்டிய ஒன்றாக நம்ம பார்க்கக்கூடாது. டே டு டே லைஃப்பில் நம்ம அரசியலுங்கிறது நம்ம கூட டெய்லியுமே ட்ராவல் பண்ணுற ஒன்றா தான் நான் பார்க்குறேன். எனக்கு கிடைக்கும் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சட்டமானவன் அப்படிங்கிறனால நான் அரசியல் தான் பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரசியலோட அப்டேட் தெரிஞ்சுக்கிற மூலமாக சொசைட்டியில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். சொசைட்டியில் புது அப்டேட் என்ன வருதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் உடனே அறிய விரும்பும் செய்தி எது? அரசியலா, விளையாட்டா, சினிமாவா? எதற்காக அது பிடிக்கிறது? அதனால் உங்களுக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பது குறித்து பொள்ளாச்சி பகுதி மக்கள் கூறிய கருத்தை கேட்டறிந்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.